என் நேமுக்கு இது பிரச்சனையை கொண்டு வந்துருமோன்னு யோசிச்சு தான் என் எல்லா செயற்பாடையும் நான் செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அப்படின்னா அந்த சோசியல் நேமை பாதுகாத்து கொள்ற அடிப்படையில தான் என் எல்லா செயற்பாடும் இயக்கினேன். ஸோ நான் அந்த என் வாழ்க்கையில எல்லா செயற்பாட்டையும் அடுத்தவர்ட அந்த நேமுக்காக அந்த பேருக்காக செய்ய வேண்டி இருக்கி. ஏண்ட சந்தோஷத்துக்காக ஏண்ட விருப்பத்துக்காக எனக்கு ஒன்றுமே செய்ய இயலா. அட்லீஸ்ட் பிள்ளைகளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ, இல்லாட்டி அவங்களோட சேர்ந்து எங்க சரி போய் ஒரு ஃபன் எடுக்கவோ, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகவோ எனக்கு இயலாம இருக்கு. ஏன்னா நான் அப்படி செஞ்சா அது ஏண்ட இந்த டேக்குக்கு, இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற டேக்குக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்ற பயத்தை நான் ஒன்றுமே செய்யறல்ல. ஸோ எனக்கு இந்த லைஃப் வேணாம், எனக்கு சந்தோஷமான ஒரு லைஃப் தான் வேணுமே. ஸோ எனக்கு இந்த லைஃப்பை வாழ இயலா, எனக்கு இந்த லைஃப் தேவையில்லைன்னு முடிவுக்கு அவர் வாரார். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உண்மையாவே யாரு கொடுக்குற அந்த பிள்ளைக்கு? யாரு சொன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும், யாரு சொன்னா கிளாஸ் டாப்பரா இருக்கணும், யாரு சொன்னா வகுப்புல முதலாவது மாணவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி? எல்லாமே உண்மையாவே எங்கட விருப்பங்கள், பேரண்ட்ஸா எங்கட விருப்பங்களும், டீச்சர்ஸா எங்கட விருப்பங்களும் தான்.